தொடர் நீண்ட நாளுக்கு பிறகு சந்தையூரில் தொடங்கியது நம்ம உறவு. அதன் பின்பு மறுபடியும் உள் ஒதுக்கீடு சம்பந்தமாக இருவரும் இணைகிறோம். சந்தையூரில் நீங்கள் ஆற்றிய பணி மற்றும் நீங்கள் கொடுத்த இன்டர்வியூ நேர்காணல் அது மிகவும் தகவல் நிறைந்த வீடியோவா இருந்தது, காணொளியாக இருந்தது. இப்போ இந்த பிரச்சனையில உள்ளொதுக்கீடு சம்பந்தமாக திருமாவளவன் நிறைய பேசியிருப்பாங்க, விவாதம் பண்ணியிருப்பாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறது, திருமாவளவன் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு சென்னையில. அதனால நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? ஒரு தலைவரா விசிகால இதுக்கு முன்னாடி இருந்தது, அதை விட்டு வந்து இப்போ நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நான் எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அருந்தியல் உள் இடஒதுக்கீடு வந்து இந்த அளவுக்கு வந்து மக்கள் இடத்துல வெகு சீக்கிரமா போய் சேர்ந்திருக்கு. இந்த அருந்தியல் உள் இடஒதுக்கீடு இன்னைக்கு உயர்நீதிமன்றம், தொடர் உச்ச நீதிமன்றம். கேமரா பார்த்து இப்ப பேசுங்க. ஆ முதல்ல இருந்து பேசவா? ஓகே, அப்படியே பேசுங்க. உச்ச நீதிமன்றம். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்து ஆகஸ்ட் 1 ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு வழங்குவது சரிதான் என ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை வந்து பெறுவதற்கு வந்து வந்து நம்ம அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறதோட, முற்போக்கு இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், திராவிட கழகங்கள், பெரியார் திராவிட கழகம், இது போக பொது சமூகம் மற்றும் இன்னும் கூடுதலா சொன்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதநேய மிக்கவர்கள் எல்லாம் அருந்தை உள்ளியடி ஆதரித்தவர்களுக்கும், பரையர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும், பல்லர் சமூகத்தை சேர்ந்து இந்த உள்ளீடை பெற்றுக் கொடுத்த போராடிய அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற புரட்சி புலிகள் இயக்கத்தின் சார்பில் எனக்கு பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருந்தைய உள் இடஒதுக்கீடு ஆகஸ்ட் 1 வழங்கியதுக்கு அப்புறம் தமிழகத்துல அந்த அருந்தை உள் இடஒதுக்கீடு எதிர்த்தவங்க அனைவரும் யாருமே தூக்கம் இல்லாமல் நிற்கிறாங்க. குறிப்பா வந்து திருமாவளமும் ரவிக்குமாரும் தூக்கம் இல்லாமல் என்ன செய்யணும்னு தெரியாம ஒரு பதட்டத்தோடு அங்கே எங்கேன்னு அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் போய் இது தவறு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கூறியது தவறு, அதுவும் கிரிமிலேயர் முறையை கொண்டு வந்துருவாங்களோ என்ற ஒரு அச்சத்துல பயத்துல ஓடி போய் இந்த உள்ளீடொதுக்கீடு வழங்க விதமே தவறு என சொல்லி திருமாவளவன் போய் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவை போய் சந்திக்கிறாரு, ராகுல் காந்தி சந்திக்கிறாரு, அதே போல ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் சந்திக்கிறாரு. இப்படி பதட்டத்தை ஏன் இவ்வளவு திருமாவளவனுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் வருதுன்னு ஒன்றும் புரியல. தொடர்ச்சியா வந்து அருந்தை இடஒதுக்கீடு அவர் ஆதரிப்பதாக இன்றைக்கு சொல்கிறார். திருமாவளவன் உள்ள இடஒதுக்கீடு ஆதரிச்சாரு? ஏதாவது அவர் வந்து ஒரு எத்தனையோ மாநாடு நடத்திருக்காரு. ஏதாவது ஒரு மாநாடுல வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பா அருந்தை உள்ள இடஒதுக்கீடு அருந்ததி சமூகத்துக்கு 6% வாங்கும் அல்லது 3% இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி எங்கேயாச்சும் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்களா? இந்த மாநகராட்சி போட்டிருப்பாங்களா? ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பாங்களா? கருத்தரங்கு நடத்திருக்காங்களா? எங்க வந்து திருமாவளவன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பா வந்து அருந்தை உள்ள இடஒதுக்கீடு ஆதரிச்சு எங்க கூட்டம் நடத்திருக்காங்க? ஒரு கூட்டம் நடத்தவே இல்லை. திருமாவளவன் 2007 இடஒதுக்கீடு ஜனார்த்தன கமிஷன் வந்து ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தும் போது அன்றைக்கு திருமாவளவன் என்ன சொன்னாரு? ஒருபோதும் நான் உள் இடஒதுக்கீடை ஆதரிக்க மாட்டேன், வேண்டுமானால் அருந்ததி சமூகத்துக்கு 10% தனி இடஒதுக்கீடு வழங்குங்கள், நான் உள் இடஒதுக்கீடு ஆதரிக்க மாட்டேன் என்று 2007 ஜூனியர் விழால பகிரங்கமா திருமாவளவன் பேட்டி கொடுத்திருக்காரு. அது இல்லையெல்லாம் மறுக்க முடியாது. சும்மா வந்து அவர் சொல்றாரு, இன்னைக்கு வந்துகிட்டு இன்னைக்கு பொது சமூகம் வந்து இன்னைக்கு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருமாவோட நிலைப்பாடு என்ன, விடுதலை சிறுத்தை கட்சி நிலைப்பாடு என்ன என்று இன்னைக்கு திருமாவளவன் அம்பலப்பட்டு நிற்கிறாரு. இன்னைக்கு வந்து ஆதரிச்சு எங்க ஆதரிச்சீங்க? சட்டமன்றத்தில் சொல்றாரு, சட்டமன்றத்தில் விடுதலை கட்சி சார்பாக வரவேற்று உரையில் நாங்கள் பதிவேற்கு வேற வழி இல்லாம வரவேற்று தானே ஆகணும். அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த அருந்திய மக்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள், அவருக்கு முறையாக கல்வி போய் சேரவில்லை, வேலை வாய்ப்பு சேரவில்லை, பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அனைத்து மக்களுமே தொடர் போராட்டம் நடத்தினோம். அதன் விளைவாகத்தான் வந்து இன்னைக்கு இடஒதுக்கீடு வந்து இன்னைக்கு இவ்வளவு வந்து அருந்திய மக்கள் பயன்பெறும் அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு? கிரிமினல் முறையை கொண்டு வந்துருவாங்கன்றாரு. அதான் வந்து மத்திய அரசாங்கமே சொல்லிட்டாங்களே,
கிரிமினல் முறையை நாங்கள் எப்போதும் நடைமுறைப்படுத்த மாட்டோம், அதை ஆதரிக்க மாட்டோம், கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. திரும்ப என்ன சொல்றாரு? அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இல்ல இது வந்து ஒரு ரயில்வே துறை மந்திரி வந்து சொல்றாரு, பிரதமர் சொல்லல. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் சொல்லிட்டாரு, கேபினெட் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. பாரதிய கட்சி சொன்ன மாதிரி தானே அது. மத்திய அரசாங்கம் சொல்லிருச்சு, இல்ல நாங்க கொண்டு வர மாட்டோம் சொன்னதுக்கு அப்புறமும் இன்னையும் இன்றைக்கு கூட வந்து ரவிக்குமார் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அருந்து இடஒதுக்கீடு வழங்குவது அது ஒரு முன்னுதாரணமா போயிடும், இது நாட்டில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும், நாளைக்கு கிரிமினல் முறையை கொண்டு வந்துருவாங்கன்னு தொடர்ந்து ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி திருமாவளவனும் ரவிக்குமாரும் புலம்பிக் கொண்டே இருக்காங்க. என்ன காரணம்? ஏன் அருந்தீர் உள்ளீடு பத்தி பேசுனா மட்டும் ஏன் நீங்க இவ்வளவு தூரம் வந்து முயற்சி எடுத்து இதை வந்து எப்படியாச்சும் மடக்கி நிப்பாட்டணும்னு ஏன் இவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க? என்ன காரணம்? அருந்தீர் மக்கள் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வம்மம்? இது எங்க இருந்து வந்துச்சு? ஏன் அருந்தி மக்கள் இங்க நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல பெரிய நிலப்பிரபுகளா இருக்காங்களா, இல்ல மிகப்பெரிய தொழில் அதிபர்களா இருக்காங்களா, இல்ல கல்வி சாலை வச்சிருக்காங்களா, கல்லூரிகள் வச்சிருக்காங்களா, பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்களா, என்ன வச்சிருக்காங்க? இன்னும் அவர்கள் தினக்கூலிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். வேலை பார்த்த கூலியை கூட கக்கத்தில் துண்டை அடுக்கிக் கொண்டு கூலி கேட்பது கூட இன்னும் கூடி குறுகி நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தினிடையே ஏன் வந்து எதிராக பாக்குறீங்க நீங்கள்? ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து தமிழகத்திலே இன்னைக்கு மார்வாடி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். பொருளாதாரத்தையும் சரி, இடங்களும் சரி, நிலங்களும் சரி, இன்னைக்கு மார்வாடிகளும் வந்தேரிகளும் இன்னைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை பத்தி உங்களுக்கு துளியவும் கவலை இல்லை. ஆனால் கீழே கிடக்கிறவன், நான் சொல்றேன், நீங்கள் உங்க காலு கீழ் வந்து நசுக்கப்பட்டு கிடக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் தலை நிமிரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எதற்காக உள்ளீடு வைக்கிறதுக்கு இவ்வளவு நீங்க முயற்சி எடுக்கிறீங்க? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? ஒரு கருத்து சொல்லிருக்கான், கிரிமினல் முறையை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கருத்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு கருத்து தான் அது. நீங்கள் வந்து எந்த கருத்து சொன்னாலும் அது ஜனநாயகம். யாருமே இங்க கருத்து சொல்லக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் சொன்ன கருத்து மட்டும் நீங்க சொல்றது உங்களுக்கு எல்லா உரிமைகள் இருக்கு, எல்லா ரைட்டும் இருக்கு. நீங்க சொன்னா அது கருத்துரிமை, ஜனநாயகம் எல்லாம் பேசுவீங்க. ஒரு ஒரு அனுமானமா சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த, அதே மறுத்துட்டாங்க. மத்திய அரசாங்கம் மறுக்கப்பட்டுருச்சு. நாங்க அதை கொண்டு வர மாட்டோம் சொன்னது ரகம். நீங்க ஏன் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு ஒன்றும் புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, அருந்தியல் மக்களுக்காக நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? எதையாச்சும் ஒன்றை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எதுவுமே அருந்தியல் மக்களுக்காக சொல்லல. இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் சொல்லணும் என்றால் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்க ஏமாற்றிருக்கீங்க. அந்த மக்களுக்காக நீங்க எதுவுமே பண்ணல. தாழ்த்தப்பட்ட ஒரு விடுதலை பேசுனீங்க, நாங்களாம் தாழ்த்தப்பட்டு எல்லாம் ஓடி வந்தோம். இங்க இருக்கிற பல்லர், பறையர், சக்கிலியர், கொட்டார், புதரவண்ணான், குறவர், இப்படி அனைத்து சாதிகளும் வந்து உங்களுக்கு பொருளாதார உதவி செய்து எப்படியாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ஒரு தலைவர்கள் வரணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து முழுமையாக அவங்களை நம்பி நாங்கள் பின்னாடி வந்தோம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? இந்த மக்களை பூரா கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சு இன்றைக்கு நிறைய இளைஞர்களுடைய கல்வி படிப்பு இருக்கு, நிறைய இளைஞர் வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க, இன்னைக்கு நிறைய ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. வாய்தா கூட வந்து காசு கொடுக்க முடியாது, வழக்கறிஞர் ஃபீஸ் கொடுக்க, இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே தவிர நீங்க அந்த சமூகத்துக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த லாபமும் விடுதலை சிறுத்தைகளால் இல்லை. வெறுமன ஒரு லீடர்ஷிப், அதாவது ஒரு தலைவர் மட்டுமே இங்க இங்க டெவலப் ஆயிருக்கீங்க, முன்னேறி இருக்கீங்க. திருமாவளவன் என்ற ஒரு தனிப்பட்ட நபர் வந்து தமிழ்நாடு முழுக்க, இந்திய முழுக்க பேசும் பொருளாக இன்னைக்கு இருந்துகிட்டீங்களே தவிர இதனால் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன லாபம் தான்? ஒரு லாபமும் கிடையாது. இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஏமாற்றி இருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன அரசியல் பண்ணீங்க? அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கெல்லாம் படிக்க முடியாம கோர்ட்டுக்கும் கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கோன்றீங்க, நீங்க தான் லாபம் அடைஞ்சேன்றீங்க. ஆனா அவரே பாத்தீங்கன்னா நடைப்பயணத்துல போறாரு, சாப்பிட்ற தட்டுல சாப்பிட்றாரு, வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்றாரு. அவரும் எதுவும் சம்பாதிக்கலண்ணே. அவருக்கே ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையில தான் இருக்கிறாரு. இன்னும் அவங்க அம்மாங்கெல்லாம் குடிசையில தான் இருக்கிறாங்க. குடிசையில ஏதோ ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஒரு காலேஜ் வச்சோ அந்த மாதிரிலாம் பண்ணலையே. அதாவது இன்னும் வந்து நீங்க 20 ஆண்டுக்கு பின்னாடி இருக்கீங்க. இன்னைக்கு திருமாவளவனோட ஊர்ல போய் பாருங்க, அவர் எப்படி இருக்காரு. வாழ்க்கை இன்னைக்கு பிளைட்ல பறந்துகிட்டு இருக்காரு, வெளிநாடுகள் போறது, பல நாடுகளுக்கு இன்னைக்கு பிளைட்ல பறந்துகிட்டு இருக்காரு. எப்படி பொருளாதாரத்தை உயரிழந்தீங்க? இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் பட்டியலில் நீ திருமாவளவன் ஒரு நபரை வந்துகிட்டு இருக்காரு. ஆகவே நீங்க பழைய கதையை நீ சொல்லிட்டு இருக்க கூடாது. திருமாவளவன் வந்து நீ குடிசை வீட்டுல இருக்காரு, நீ பழைய கதைகளை நீ சொல்லிட்டு இருக்காரு. இன்றைய நிலைமை வேற, இன்னைக்கு திருமாவளவன் நிலைமை வேற. இன்னைக்கு தலைகளா மாறி இருக்கு. இன்னைக்கு வேலைச்சேரியில பெரிய அலுவலகம் போட்டிருக்காங்க, கோடிக்கணக்கான பணங்கள் இன்னைக்கு கையில இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் தளத்திலையும் இன்னைக்கு வந்து தன்னை கால் பதிச்சிருக்காரு திருமாவளவன். அவருடைய வளர்ச்சி வந்து இன்னைக்கு சட்டமன்ற 4 எம்எல்ஏ இருக்காங்க.
2 எம்பி இருக்காங்க. எப்படி இன்னி அவர் குடிசை வீட்டுல இருக்காரு நீங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல அது. இல்ல அவர் ஏதோ காலேஜ் ஏதாவது வச்சிருக்காரா, ஏதாவது வேற ஏதாவது வச்சிருக்காரா, இல்ல எப்படி அவரோட நீங்க சொல்ற ஆபீஸ் கட்டுறது? தோழர்கள் இப்ப பாருங்க, அவர் பர்த்டேக்கு எல்லாம் தங்க காசு கொடுப்பாங்க. வெளிநாட்டுக்கு போறது, அங்க வெளிநாட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, வாங்க லெக்சர் கொடுங்கன்னு. அதை வச்சு நம்ம எடை போட முடியாதுல்ல. அவர் ஒரு கம்பெனி வச்சோ, ஏதோ ஒரு ஸ்கூல் வச்சோ, பிஎட் காலேஜ் வச்சோ, ஏதோ ஒரு காலேஜ் நடத்திட்டு இருந்தா ஓகே, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தா ஓகே. அந்த மாதிரி எதுவும் இல்ல இல்ல அவரு. அது குற்றச்சாட்டு தானே நீங்க வைக்கிறது? இல்ல குற்றச்சாட்டு நாங்க வைக்கலையே. இன்னைக்கு அவர் பண்ணியிருக்காரு, காலேஜ் வச்சிருக்கதாக இன்னைக்கு தகவல் வந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க என்ன சொல்றேன், அவர் தனிப்பட்ட விஷயம் அவர் காலேஜ் வச்சிருக்காரு, பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு, அதுக்குள்ள நான் போகல. நாங்க என்ன சொல்றோம்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை, மிகவும் வஞ்சிக்கப்பட்ட அருந்தின் மக்கள் உள் இடஒதுக்கீடு எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் நீங்க எதுக்குறீங்க? எங்க ஆதரிச்சு நீங்க வந்து என்ன கூட்டம் நடத்திருக்கீங்க? இன்னும் சொல்றேன், 2008 நெல்லையில மண்ணுரிமை மாநாடு நடத்துறீங்க. அந்த நெல்லை மண் யாருடைய மண்? ஒண்டி வீரன் போராடிய ஒரு மண். ஒரு அருந்தியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாவீரன் அங்க போராடிய மண். அந்த மண்ணில் என்ன தீர்மானம் நீங்க போட்டீங்க? முத்துராமலிங்க தேவருடைய பிறந்த நாளை அரசு விடுமுறை அறிவிக்கணும். இமானுவல் சேருடைய தபால் இமானுவல் சேர் பட உருவப்படத்தை தபால் தலையை வெளியிடுன்னு போட்டீங்க. ஏன் நெல்லைமணியில வந்து ஒண்டி வீரனுக்காக ஒரு கோரிக்கை நீங்க வைக்கல? ஏன் அதை நீங்க செய்யல? அதுக்கு என்ன காரணம்? எது உங்களை தடுக்குது? இது வரைக்கும் தமிழகத்துல எவ்வளவு அரசியல் பத்தி நீங்க பேசுறீங்க, இல்லைன்னு நான் மறுக்கல. உலக அரசியலையும் கரைச்சு குடிச்சு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனா எங்கேயாச்சும் குயிலி வரலாறு, அறுதில் சமூகத்தில் குயிலி வரலாறையோ, மதுரை வீரன் வரலாறையோ, ஒண்டி வீரன் வரலாறையோ, இல்ல முத்துப்பாட்டன் வரலாறையோ, இந்த சக்கிலி சமூகத்தின் வரலாறு எங்கேயாவது பேசியது உண்டா? வீரபாண்டியன் கட்டபொம்மனை பத்தி பேசுறீங்க, சின்ன மருது பெரிய மருது பத்தி பேசியிருக்கீங்க. ஏன் ஒண்டி வீரன் பேச? ஒண்டி வீரன் நிலைநிறுத்து கூட நீங்க இது வரைக்கும் போறது இல்லையே, என்ன காரணம்? இப்படி தொடர்ச்சியா வந்து அருந்தியல் சமூகத்தை வஞ்சிக்கும் நோக்குதான் ஒரு செயல்பாடு இருந்துகிட்டு இருக்கு இது ஆனா வரைக்குமே. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திருமானனை திருமானனை பத்தி பேசி அரசியல் காணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறதாக நான் காணப்படுறேன். என்ன காரணம்னா, இப்ப தமிழ் புலிகள்ல வந்து நாகை திருவள்ளுவன் ஒரு காணொலியில் சொல்றாரு, அந்த திருமாவளவன் அண்ணன் பிறந்த பின்னாடி தான் எங்களுக்கு விடியலே கிடைத்திருக்கு. இரண்டாம் சுதந்திரமே எங்களுக்கு 1947 கிடையாது. இவர் பிறந்த காலம் தான் எங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்றாரு. நாங்க இன்னமும் அங்க தூங்குறோம்னா, நிம்மதியா தூங்குறோம்னா இவர் தான் காரணம்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றதெல்லாம் பொய்யுங்களா? நீங்க அதாவது தமிழ் புலின்ற ஒரு கட்சியை வந்து, அந்த கட்சியை ஒரு வழி நடத்துறதை இன்னைக்கு திருமாவளவன் தான் வழி நடத்திட்டு இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் அமைத்து கொடுத்த பாதையில் தான் இன்னைக்கு தமிழ் புலி என்ற ஒரு இயக்கம் இயங்கி கொண்டிருக்கின்ற தமிழகத்து மட்டும் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால வந்து அவர் தமிழ் புலிகள் என்பதும் விடுதலை சிறுத்தை வேறு வேறாக நீங்க பாக்குறது தவறு. இரண்டும் ஒரு துணை அமைப்பு. விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழ் புலிகள் என்ற அமைப்பு என்பது ஒரு துணை அமைப்பா தான் செயலாற்றிட்டு இருக்கு. அதனால அவர் வந்து என்ன செய்வாரு, எப்படியாச்சும் எப்படி ஒவ்வொரு கட்சியிலும் வந்து அந்த தலைவரை துதிப்பாடினா ஒரு எம்எல்ஏ சீட் எம்பி சீட் கிடைக்குமோ அது போலதான் வந்து நீ தமிழ் புலிகள் வந்து எதிர்பார்ப்போடு திருமாவோட ஏதோ எதிர்பார்ப்போடு திருமாவோட ஒட்டிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நாம் தமிழகத்துல பெரிய தலைவரா வளர முடியும்ன்ற ஒரு தவறான எண்ணத்தோடு அந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அப்ப அந்த சொன்னதுக்கு என்ன ஆச்சு போச்சு? அப்ப அவர் சொல்றது எப்படின்னு எனக்கு புரியல. அது உனக்கு இன்னொன்னு வரேன். இப்போ முத்துக்குமார் வந்து மெசேஜ் போடுறாரு, வீடியோவை கண்டிக்கிறாரு, நம்ம இளவனில் கண்டிக்கிறாரு. அப்புறம் என்னென்ன பிரச்சனை? அவங்க தான் கண்டிக்கிறாங்களே. என்ன கண்டிக்கிறாங்க? விசிகாவை மிகவும் கடுமையா கண்டிக்கிறாங்க அதாவது முத்துக்குமாரும் இளவேனிலும். முத்துக்குமாரும் அவர் கண்டிக்கிறது வந்து அது வந்து தமிழ் புலிகளுடைய நோக்கம் என தெரியும். தமிழ் புலியுடைய தலைவர் தானே கண்டிச்சு பேசணும். இரண்டாம் கட்ட தலைவர், மூன்றாம் கட்ட தலைவர் பேசுவது கூட அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? ஒரு இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தலைவர்கள் தான் வந்து அதை கண்டிச்சு பேசணும், நிறைய குறைகளை கூர்ந்து கவனிக்கணும், கொஞ்சம் சொல்லணும். ஆனா அப்படி இல்லையே. நீ அதிகமான் பேசியிருக்காரு, வெண்பனி பேசுறாரு. இப்படி இருக்கும்போது ஏன் நாகை திருவள்ளுவர் வந்து அது மாதிரி பேசல? அதுக்கு என்ன காரணம்? அது எது தடுக்குது? அண்ணா சரிண்ணா, நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு கட்சியில ஒருத்தர் சொன்னா போதும் இல்லையா? அது எதுக்கு திருவள்ளுவனே தான் பேசணும்? இப்ப கூட பேசியிருக்காரு, 2 வீடியோ கொடுத்துருக்காரு மற்ற சேனல்களுக்கு. எங்க சேனல் கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு, அப்புறம் பேச மாட்டேன்ட்டாரு, வேணாம் கடந்து போயிடலாம் அப்படின்ட்டாரு. சரி, அந்த மற்ற வீடியோல பேசும்போது அவர் கரெக்டாக தான் சொல்றாரு. அவர் என்ன கரெக்டான்னு சொல்லலன்னு சொல்ல, அவர் சொல்றாரு அவர் பேசுறதை ஆதரிக்கிறோம், ஆனால் அவர் பேசுவதை அவர்கள் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்றாரு. இந்த இப்போ மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி? அவர் என்ன சொல்றாருன்னா, திருமாவளவன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன்றாரு. அது வந்து தமிழ் புலிகள் உற்று கவனிக்கிறது.
அதை ஆதரிக்க மாட்டோம், ஒருவேளை ஆதரிக்க மாட்டோம், அந்த மாதிரி ஏதோ சொல்றாரு. நான் சொல்றேன், பகிரங்கமா சொல்லுங்க. ஏன் வந்து ஒரு விஷயத்த வந்து தெள்ளம் தெளிவாக பகிரங்கமா சொல்லுங்க. அதை ஆ- விட்டுட்டு வந்து ஆ? சொல்லுங்க. ஆனா இல்லைண்ணே, நான் என்ன கேட்கறேன்னா, பகிரங்கம்ன்றதா தமிழ் பிள்ளைங்களை முத்துக்குமார் சொல்லியாச்சுல்ல. அவர் செய்தி தொடர்பாளர், அவரு தானே ஸ்டேட்மெண்ட். அதாவது செய்தி தொடர்பு ஸ்டேட்மெண்ட் ரைடு, நான் அது இல்லைன்னு சொல்ல வரல. ஏன் நாகை திருவனே வந்து இது ஒரு தமிழா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை, அது அருந்ததி மக்களுடைய தலைவராக தானே நீங்க வளம் வர்றீங்க. அந்த மக்களை முன்னிறுத்தி தானே அரசியல் பண்றீங்க. இல்லைங்களா, ஏன் அவர் வந்து தானே ஒட்டுமொத்த தமிழனுக்கு தலைவர் தான் சொல்றாரு அவரு. அவர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அது மக்கள் ஏத்துக்கணும்ல. ம். தாழ்த்தப்பட்ட மக்களே மிகவும் பின்தங்கி இருக்க இந்த அருந்ததி மக்களுடைய கோரிக்கையை வந்து இவ்வளவு தூரம் வந்து தன் தோழமையோடு இருக்கக்கூடிய திருமாவளவோட கைகோர்த்து நிக்கிறீங்க. நீங்க வந்து திருமாவளவனை சொல்லி புரிய வைக்கலாமே. ஏன் அதை நீங்க செய்யல? ஆனா இப்ப விசிகாக்கும், இப்போ விசிகா வந்து தமிழ் புலிகள இரண்டு சம்பவங்கள் எனக்கு தெரிஞ்சு, ரெண்டு சம்பவங்கள். ஆஹ் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஒன்று வந்து போஸை வந்து மாவட்ட செயலாளர், தமிழ் புலிகள் மாவட்ட செயலாளர் வந்து வெட்டப்படுறாரு. ஆமா. அந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, போஸ் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தமிழ் புலியுடைய மாவட்ட செயலாளர் இருக்கும்போது திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளா வெட்டப்படுறாங்க. அந்த விஷயத்தை அவங்க பெருசா எடுத்துட்டு போவே இல்லையே. எதுக்கு எதுக்கு வெட்டப்படுறாங்க? அங்க நடக்கிற அது என்ன பிரச்சனையும் தெரியல. ஒரு ஒரு பிரச்சனை அடிப்படையில தான் வந்து அது விடுதலை காதல் சிறுத்தைகள் வந்து பிரச்சனைங்க. வெட்டுறாங்க. ம். காதல் பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனையில மையப்படுத்தி போஸை வெட்டுறாங்க. போஸை வெட்டி திண்டுக்கல் ஜிஹெச்ல இருக்காரு, அங்க போய் பார்த்துட்டு வரோம். அன்றைக்கு வந்து அதை கண்டிச்சு எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து தமிழ் புலிகள் நடத்தல இது வரைக்கும் செய்தி இல்லை. ஓகே, ஒருவேளை அப்போ திருமாவளவனும் அது கண்டிக்கல, அவங்களை கட்சி விட்டு நீக்கல, இல்ல நாகை திருவள்ளுவனும் போராட்டம் பண்ணல. ஆமா. மாவட்ட செயலாளருடைய மாவட்ட செயலாளர் வெட்டப்படும் போதே நாகை திருவள்ளுவர் ஒன்றும் பேசல. பேசல. அதான் நான் சரிண்ணா, முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு விடுதலை சிறுத்தை வகுப்பு கொடுத்த பாதையில் தான் தமிழ் புலி இயங்குதுன்னு நான் சொல்லிட்டேன். இல்ல, இன்னொரு சம்பவம். அப்புறம் அவங்ககிட்ட எதிர்பார்க்கறது விடுதலை வந்து சிறுத்தைகள் நியாயம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் ஒரு சம்பவத்தில் சொல்லப்பட்டது, சிறுநீர் கழித்து விடுகிறார்கள் அருந்தில், இந்த தமிழ் புலிகள் மேல, தொண்டர்கள் மேல ஏதோ ஒரு இஷ்யூ அந்த மாதிரி இருக்கு. அது எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அது கேள்விப்பட்டேன். அது வந்து வெளியே கொண்டு வரலையே, அவங்களே வெளியே எடுத்துட்டு வரலையே. அது என்ன இஷ்யூ அது? அது செய்வழி செய்த முடிஞ்சுச்சு. ஏதோ வந்து அவங்க தகராறுல வந்து அவங்க மீது வந்து சிறுநீரை கழிச்சதா ஒரு செய்தி இருக்கு. அதை அவங்க கண்டுக்கவே இல்லை, அந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஓகே. ரெண்டு பேரும் ஒன்று எடுத்துக்கலாம். ஆமா, முன்னெடுத்துக்கல. ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். சரிண்ணா, இப்போ தமிழ் புலிகள் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி விடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்றதுல வந்து அது வந்து அலிகேஷனாக தான் இருக்கும். நீங்கள் சொல்றதுல வந்து ஆதாரப்பூர்வமாக ஒன்றும் சொல்றது இல்லை. அதனால அது ம். அலிகேஷனாக தான் இருக்கும். நான் இன்னொரு விதத்தில் கேட்குறேன். தமிழ் புலிகள் அமைப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் ம். உறவு ரீதியாவோ வேற எந்த ரீதியாவோ விசிகாக்கு தொடர்பு இருக்கா? இல்ல, அந்த மாதிரி உறவு ரீதியா தொடர்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க தான் வந்து அவங்களை இயக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ் புலிகளை இயக்குறது விடுதலை சிறுத்தைகள் இயக்குறாங்க. அவர் அதனாலதான் எங்க போனாலும் திருமாவளவனை புகழ்பாடு, திருமாவளவன் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே. விடுதலை சிறுத்தைகள் தான் எங்களை வளர்த்து விட்டார்கள் அவங்களே ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே. நீ அதை பத்தி நம்ம என்ன பேசுறது? சரி, ஓகேண்ணா. என்ன இப்போ இந்த தீர்ப்புக்கும் அந்த டாபிக் விட்டு இந்த தீர்ப்புக்கும் விடுதலை சிறுத்தைகளும் அவங்களோட ஸ்டாண்டும் ம். சரிங்களா? அருந்ததிர் பறையரும் வெட்டப்படும் பொழுதோ சம்பவத்தை சொல்லலாம். வெட்டப்படும் பொழுதோ என்ன ஸ்டாண்டு விசிக்கு எடுக்குது? விசிக்கு தலைமை வந்து மதுரை, நேற்று கூட சொல்றாங்க, மதுரை மண்ணில் எஸ்பி காலனி, அப்புறம் இன்னொரு இடத்தையும் சொல்றாங்க, அந்த ம். அவர் வளத்துட்டு காலம் ம். அங்கெல்லாம் வந்துட்டு போறாரா? என்னது ஏதோ ஒன்று சொல்லுங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்துல மதுரை மண்ணில் தான் வளர்ந்தாங்க. அந்த ம். இயக்கம் மதுரையில தான் மிகப்பெரிய சக்தியா வளர்ந்ததுக்கு காரணமே மதுரையில. அதுவும் அருந்தின் மக்கள் மத்தியில் தான் அவங்க முழுமூச்ச கரும்பாலை எல்லாம் வளர்ந்த இடம். அதுக்கப்புறம் எஸ்எம்பி காலனி, அப்புறம் புதூர், தலாகுளம், அதுக்கப்புறம் மேலவாசல், இந்த பகுதியெல்லாம் பரவச்சு. முழுக்க முழுக்க அருந்தியர்கள் தான் வந்து திருமாவளவனுக்கு பின்பலமாவே இருந்து செயல்பட்டாங்க. ம். அந்த மாதிரி செய்து தான் செயல்பட்டதான் உண்மை. ஓகே, சரிண்ணா. வேற என்ன சொல்லுங்க. ஏன் அதாவது நீங்க அந்த இது அஹ், வரமாட்டேங்குதே? உங்களுக்கு அந்த எது வரமாட்டேங்குது, என்னாச்சு? 10 எது வருஷம் வயசாயிருச்சா? இல்ல, நீங்க கேட்கல சரியா.
என்ன கேட்கறது? நீங்க தான் சொல்லணுமே. நீங்க கேட்டாதானே சொல்ல முடியும். நான் இந்த தமிழ் புலிகள் பேரையும் சொல்றேன். அது தமிழ் புள்ளி சொல்லிட்டேன் நானு. அது விடுதலை சிறுத்தை எழுத்துத்த பார்த்து செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டேன். சரி, என்ன கேட்கணும்னு அது சொல்லுங்க, கேட்கறேன். இல்ல ஒற்றுமை சதவீதம் சொல்றாங்க. உள்ளி இடஒதுக்கீடுனால ஒற்றுமை சதவீதம் சரி, அப்படின்னு. ஓகே, அது கேட்கறேங்க. ஆனா உள்ளொதுக்கீடு கொடுத்தா, ஆனா ஓகே. ம். இப்போ அருந்ததியர் நீ அமைப்புகள் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்து கிளாசிஃபை பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ம் அதாவது என்ன சொல்லுதுன்னா, வகைப்படுத்தி ம் முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லுது. ம் எல்லாத்தையுமே வகைப்படுத்தி, அதாவது ம் ஒரு எஸ்சி லிஸ்ட் எடுத்து வகைப்படுத்துங்க, அதுல முன்னுரிமை ம் கொடுங்கன்றாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது ம் நம்ம எஸ்சி ரிசர்வேஷன் அருந்ததியர் கோட்டா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு மட்டும் கொடுங்க. ம் அது வகைப்படுத்தல. வகைப்படுத்தி இருந்தா தேவேந்திர குல வேளாளருக்கும் போயிருக்கும், ம் பறையர்களே பின்தங்கி இருக்கிற சாதிகளுக்கும் போயிருக்கும், ம் இன்னும் விடுபட்ட சாதிகளுக்கும் போயிருக்கும். ம் அப்படின்னு இருக்கும்போது நீங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை வரவேற்கிறீங்களா, அல்லது இந்த 3% இடஒதுக்கீடை தக்க வைக்கிறது உங்க போராட்டமா இருக்கணும்? அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து நான் வரவேற்கிறோம். 3 இடஒதுக்கீடுக்கு இன்னைக்கு வந்து முழுமையான ஒரு பாதுகாப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. சரிங்களா? தொடர்ச்சியாவே ஒரு 30 ஆண்டுகளா தொடர்ச்சியாவே தமிழகத்தில் 40 ஆண்டுகளாக அருந்தீர் மக்கள் தொடர் போராட்டம் நடத்தியிருக்கோம். அந்த போராட்டத்தின் விளைவாக தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு அருந்தீர் மக்களுக்கு கிடைத்திருக்கு. சரிங்களா? அதை வந்து வகைப்படுத்தணும் அன்னைக்கு அன்னைக்கு யாருமே வந்து தனிப்பட்ட முறையில வந்து தேவேந்திர பல்லர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேணும் யாரும் சொல்லல, பறையருக்கு இடஒதுக்கீடு யாரும் போராட்டம் நடத்தல. அருந்தீர் மக்கள் மட்டுமே எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா 10 இடஒதுக்கீடு நாங்கள் போராட்டம் நடத்திருக்கோம். அப்ப 40 ஆண்டுகள் போராட்டத்துக்கான வெற்றி தான் இது. அன்றைக்கு வந்து பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி யாரும் போராட்டம் நடத்தல. பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க யாரும் இடஒதுக்கீடு கோரிக்கை முன்னெடுத்து தனியா போராட்டங்கள் எதுவுமே நடத்தல. இப்ப யார் போராடினார்களோ அவருக்கு தான் இடஒதுக்கீடு வழங்க முடியும். அதன் அடிப்பில் தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இல்லையே, போராட்டம் நடக்கிறவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லலையே. போராட்டம் நடத்தியது விளைவு தானே சொல்றேன். நாங்க 40 ஆண்டுகள் போராடுறோம், அதுக்கான விளைவு தானே அது. அது ஓகே, சுப்ரீம் கோர்ட் அதை சொல்லலையே. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்றதுன்னா, ஒரு எஸ்சியில் இருக்கிற பட்டியலில் இருக்கிற சமூகத்தை வகைப்படுத்தி ம். அவங்களுக்கு வேணுன்றதை கொடுங்க, டேட்டா வச்சுட்டுன்னு சொல்றாங்க. ஆமா. அது பண்றதுக்கு என்ன மக்- பிரச்சனை? ஆ, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை டேட்டா வேணுமா? வச்சு மக்கள் தொகை எதுக்கு? எஸ்சி பட்டியல் தான் ஏற்கனவே இருக்குல்ல கணக்கெடுப்பு. ஏற்கனவே இருக்கிறது வந்து அது உண்மையான கணக்கெடுப்பா இல்லையில. அந்த சரி, கணக்கெடுப்பு என்பது அதை நாங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். சரி, அதாவது ஜனார்த்தன் சொல்லுங்க, கமிஷன் சொல்லுங்க, சொல்லுங்க. ஜனார்த்தன் கமிஷன் மீதம் போட்ட அந்த 2001 எடுத்த 18 லட்சம் பேர் தான் அருந்ததி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 3 இடஒதுக்கீடு வழங்கியிருக்காரு. எங்க போய் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துனாங்க? எந்த இடத்துலையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல. நீ ஆதித்ய திராவிட பட்டியலில் பாத்தீங்கன்னா அது 40 லட்சம் பேர் அருந்ததி மக்கள் அதுல இருக்காங்க. அவங்க பூரா அருந்ததி பூராமே ஆதி திராவிடன் சொல்லிடுவாங்க. ஆதி திராவிட பொது பேர். இப்படி முறையான கணக்கெடுப்பு நடத்தாமல் பொதுவாக தான் ஜனார்தன் கமிஷன் 3 இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருந்தால் அருந்ததி மக்களுக்கு 6% 8% கிடைத்திருக்கும். ஆனா அது முறையா நடத்தவே இல்லை. சரிண்ணா, அப்ப மக்கள் தொகை பட்டியல் மக்கள் தொகை கணக்கு எடுக்கட்டும். ஆமா, எடுத்துட்டு அதான் சொல்றேன். எடுத்துட்டு ம், எந்தெந்த எந்தெந்த பிரிவினர்களுக்கு இல்லாம இருக்காங்களோ, ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ, ம், நலிவடைந்து இருக்காங்களோ, எல்லா பிரிவுலையும் அவங்களுக்கு ம். கொடுக்கலாம்ல, சுப்ரீம் கோர்ட் சொல்ற கண்டிப்பா மாதிரி. கொடுக்கலாம், தவறு கிடையாது. அப்போ யாராலும் உங்களுடைய போராட்டம் இப்போ வரக்கூடிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், பாதுகாப்பு எல்லாருமே இந்த மூன்று ம். சதத்துக்கு இருக்குமா, இல்ல மக்கள் தொகை கணக்கெடுத்து கொடுக்க சொல்லியிருக்குமா? இன்றைக்கு 3 இடஒதுக்கீடு உள்வெளிக்காக தான் இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 3 மீண்டும் வந்து நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்தாலும் ஏதோ நன்மை தான். நாங்க இல்லைன்னு சொல்லல, அதை மறுக்கல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாதீங்க நாங்க சொல்ல மாட்டோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாலும் எங்களுக்கு 3 விட 6 8% இடமோ எங்களுக்கு கிடைக்கும். அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்க. யார் வேணான்னு சொன்னது? ஓகே, இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே, மறுபடியும் அதை கேட்டுக்கிறேன். நம்ம திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, மக்கள் தொகை கணக்கு பட்டியலினத்து கணக்கு வந்து ஏற்கனவே இருக்கு அப்படின்றாரு. அதை மட்டும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். அதாவது ஏற்கனவே இருக்கு என்பது வந்து எப்ப எடுத்தாங்க கணக்கு, எந்த வருஷம் எடுத்தாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு? அது சொல்ல முடியுமா? புத்தாம்பது போற போற போக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப நடத்துனாங்க? எந்த ஆண்டு நடத்துனாங்க? எவ்வளவு பேர் ரெண்டாயிரத்தி சொல்லியிருக்காங்க? 2009 நினைக்கிறேன். 2009 மக்கள் தொகை கணக்கு போய் நடத்தல.
2009 அருந்தில் உள்ளிடங்கள் அப்பதான் வழங்குறாங்க. ஆ 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்ததாக ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்களே தவிர அந்த புள்ளி விவரம் உண்மையானது இல்ல. உண்மையாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தல. அப்புறம் எப்படி இருக்கும்? ஆதி 2000 திராவிடர் ஆதி நான் ஆதி மன்னிக்கணும் திராவிடர் என்ற பேர்ல இருக்கக்கூடிய மன்னிக்கணும் அந்த கணக்கு மன்னிக்கணும் வச்சுக்கிட்டு 2011 எடுத்திருக்காங்க. ம் 2011 எடுத்திருக்காங்க. எங்க சொல்லுங்க. 2011 கணக்கெடுப்பு எங்க நடத்தாங்க? எந்த தெருவுக்கு வந்தாங்க? எந்த தெருவுக்குமே வரல. பொதுவான கணக்கெடுப்பு நடத்தியிருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் தனியா பிரிச்சு கணக்கு எடுத்திருக்காங்களா? இல்ல அருந்தில் இவ்வளவு பேர் இருக்காங்க, பல்லர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, பறையவர் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆதி திராவிடர் தனியா இருக்காங்கன்னு கணக்கு இருக்கா? மொத்தம் போது ஆதி திராவிடர் கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அந்த ஆதி திராவிடர் கணக்கெடுப்புகள் தான் பல்லர்களும் இருக்காங்க, அருந்திரிகளும் இருக்காங்கல்ல. அதை வச்சு எப்படி நீங்க அது சரியான மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்ல முடியும்? அதை ஏத்துக்க முடியாதுல்ல. செப்பரேட்டா தனித்தனியாக நீ கணக்கெடுப்பு நடத்துங்க. நடத்தி அதன் மூலம் இடஒதுக்கீடு கொடுங்க. யார் வேணாம்னு சொன்னா? நீங்க கணக்கெடுப்பே நடத்தாம 2014 கணக்கெடுப்பு நடத்தின இடத்துல 19 சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தவே இல்லையே. அந்த டேட்டா ஏத்துக்கவே முடியாது. எங்கேயுமே வராம யாரையுமே சந்திக்காம நீங்களாவது ஒரு கணக்கெடுப்பு நடத்துன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த கணக்கெடுப்புல நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இந்த மாதாரின்ற ஆதி திராவிடா அந்த கிளாஸ் ரவிக்குமார் என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் 90% இந்த தமிழ்நாட்டில் இருக்கோன்றாரு. அதுக்கு உங்களுடைய கருத்து? அது அவரு அந்த ஆதி திராவிடர்ன்றது பொது பேர். தாழ்த்தப்பட்டவங்க அதுக்குள்ள பல்லர்களும் இருக்காங்க, பறையரும் இருக்காங்க, ஒட்டாரும் இருக்காங்க, குறவரும் இருக்காங்க, புதல்வனான் இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் இவ்வளவு தூரம் மக்கள் தெளிவா இல்ல, கல்வி வளரல. அன்னைக்கு எல்லா பேருமே இப்ப ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கினது அப்புறம் ஆதி திராவிடர் தான் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்த்து விட்டுருக்காங்க. அன்னைக்கு ஒரு பொதுவா இருந்துச்சு. இந்த அளவுக்கு உற்சாதி கூர்மை அன்னைக்கு இல்ல. அதான் எல்லாருமே ஆதி திராவிடம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்க. அது பறையருக்கானது ஆதி திராவிடம் எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு அந்த பட்டியல வச்சு ரவிக்குமார் சொல்லிட்டு இருக்காரு. அது ஏற்புடையதாக இல்லை. அதை ஏத்துக்கவும் முடியாது. சரிங்க. இப்போ இவங்க சமூக இப்போ களத்துல எல்லா சமூகமும் வேறுபட்டு இருக்கா, இல்ல இந்த பிரச்சனை வந்த பின்னாடிதான் பிரச்சனை பெருசா இருக்கா? களத்துல வேறுபாடு இருக்காங்களா? கண்டிப்பா பட்டியலின சமூகங்கள் வேறுபாடு அதாவது இருக்காங்களா? அருந்து இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, திட்டமிட்டே தாழ்த்தப்பட்ட மக்களை தூண்டி விடும் போக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏதோ பல்லர் பறையருக்கான இடஒதுக்கீடை அருந்தில் பறிச்சதாக சொல்லி நீ திருமாவளவன், ரவிக்குமார் போன்றவர்கள் நீ தாழ்த்தப்பட்ட மக்களை தூண்டி விட்டு தாழ்த்தப்பட்ட ஒற்றுமையை சிதைப்பதற்காக பணியை நீங்க திருமாவளவன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எந்த இடத்துலயும் அருந்தில் மக்கள் இடஒதுக்கீடு கொடுத்ததை எந்த பறையரும் பலருமே எதிர்க்கல. யார் எதிர்த்திருக்காங்க? யாருமே எதுக்கல. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் அருந்திட உள்ளீடு ஆதரிக்கிறோம், ஆனா கிரிமினல் முறையை நாங்க எதுக்குறோம், சுப்ரீம் கோர்ட்ல கிரிமினல் முறை கொண்டு வர போறாங்கன்னு நீங்களா கற்பனையில ஒண்ணு பேசிக்கிட்டு இதை தூக்கிட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க. சும்மா இருக்க மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒற்றுமையா தான் இருக்காங்க. இன்றைக்கு இந்த உள்ளீடு கொடுத்தனால ஒரு வன்மத்தை தீர்க்குமே தாழ்த்தப்பட்ட பல்லர் பறையர் சமூகம் சேர்ந்த மக்களை தூண்டி விட்டுக்கிட்டு இன்னைக்கு திருமாவளவன், கிருஷ்ணசாமி தான் இன்னைக்கு தூண்டி, ரவிக்குமார் போன்றவங்க தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமூகத்தை கழகத்தை உருவாக்கணும் அப்படின்ற தூண்டி விடுறது யாரு? எத்தனை பேர் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க ரோட்ல மறியல் பண்ணாங்க இடஒதுக்கீடு கொடுக்காதுன்னு? எத்தனை பேர் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க தெருவுக்கு வந்தாங்க இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தப்புன்னு? யார் பேசிட்டு இருக்கா? திருமாவளவன், ரவிக்குமார், கிருஷ்ணசாமி 3 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. வேற யாரும் பேசுறாங்களா? எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்றாங்க. பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஜனநாயக சக்தியெல்லாம் ஏத்துக்கிருக்காங்க, பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஜனநாயக சக்திகளும் ஏத்துருக்காங்க. இவங்களுக்கு 2 பேர் தான் பிரச்சனை இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, தாழ்த்தப்பட்ட ஒற்றுமை சிதைஞ்சிரும், நீங்க பேசுவதால் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட ஒற்றுமை சிதையுமே தவிர தாழ்த்தப்பட்ட ஒற்றுமையா தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க பேசிதான் தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க. அப்போ களத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒற்றுமை இருக்கிற மாதிரி திருமா சொல்லிட்டு இருக்காரு. நான் திருமாவளவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். சமீப காலத்துக்கு முன்பு சந்தையூர்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்ன பிரச்சனை நடந்துச்சு? ராஜகாளியம்மன் கோயில், ஒரு கோயில் இருக்கு. அங்க ஒரு 30 சென்ட் இடத்த பறையர் சமூகம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்கிரமிப்பு பட்டு சுவர் எழுப்புறாங்க, தீண்டாமை சுவரை கட்டி எழுப்புறாங்க. கட்டி எழுப்பிட்டு கோயிலுக்குள்ள தீண்டாமை சுவரை தாண்டி கோயிலுக்குள்ள சக்தி சமூகத்தை வரக்கூடாது என்று ஒரு தீண்டாமை அங்க பறையர் சமூகம், குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கடைபிடிக்கிறாங்க. அது பெரிய இஷ்யூ ஆகுது. அந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் களத்துக்கு போய் பார்க்கும்போது என்னன்னா, அங்க தீண்டாமை சுவர் இருக்கு. ஆனா திருமாவளவன் அது மறுத்தாரு. திருமாவளவன் பறையர்களுக்கு ஆதரவாக அங்க நின்றார், அந்த மக்களுக்கு ஆதரவாக அங்க நின்றுறார், பேசியிருந்தார். கடைசி வரைக்கும் திருமாவளவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசி என்ன ஆச்சு? நாங்க சொன்ன தீண்டாமை சுவரு, தாழ்த்தப்பட்டவர்கள் பல்லரும் பறையரும் சக்கிலும் அங்க ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தை என்ற பேனர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அங்க உள்ள பெண்களை கேலி பண்ணுவது, நிறைய தொந்தரவுகள் தீண்டாமை பண்ணிட்டு இருக்காங்க அங்க உள்ள பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனா திருமாவளவன் யார் பக்கம் நின்றாரு? தீண்டாமை யாரை ஆதரிச்சாங்களோ, தீண்டாமை யாரை கட்ட வைத்து வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவா தான் திருமாவளவன் நின்றாரு. கடைசி என்ன ஆச்சு? திருமாவளவன் அதை பத்தி
விடுதலை சிறுத்தை கூப்பிட்டு கண்டிக்கவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு கடைசியில? அது தீண்டாமை சுவர் தான் சொல்லி அன்னைக்கு உடைச்சாங்களா இல்லையா? அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கொட்டு வச்சுச்சா இல்லையா? இன்னியும் வந்துட்டு நாங்க வந்து சாதி பாக்குறதுன்னா அப்புறம் நீங்க வந்து சந்தையூர் மக்கள் பக்கத்துல நீ யார் பக்கம் நின்று இருக்கணும்? நீ சக்கிலீர் மக்களை பக்கத்துல சமூக நீதி பேசுகிற திருமாவளவன் சக்கிலீர் சமூக பக்கத்துல நீ நின்று இருக்கணும். ஆனா நீங்க யார் பக்கம் நின்றீங்க? சக்கிலீர்கள் தீண்டாமை சுவரை தாண்டி வரக்கூடாதுன்னு தீண்டாமை கடைபிடிச்ச விடுதலை சிறுத்தைகள் பறையர் சமூகத்து பக்கத்துல நீங்க நின்றுருந்தீங்க. அப்புறம் நீங்க வந்து சமூக நீதியை பத்தி நீங்க பேசுறீங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? அந்த சுவரை உடைக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் தலைவிட்டு அந்த சுவரை உடைச்சாங்களா இல்லையா? இது நாடறிஞ்ச வரலாறு. இன்னும் வந்து நான் வந்து பொதுவானவர், நான் தமிழ் தேசியம் பேசுறேன், நான் பொதுவானவர், நான் பறையனாவே உணரல அப்படின்னு யாரை ஏமாத்துறீங்க? இப்படி எங்க ஒற்றுமையா இருக்காங்க தாழ்த்தப்பட்ட மக்கள்? நீங்க ஒற்றுமையை கிரதம்ன்றீங்க, எங்க ஒற்றுமை இருக்கு? கரடி சொத்து விஷயத்துல ஒரு பெண், ஒரு சக்கைய பையன் ஒரு பறையர் பொண்ணை காதலிக்கிறான் கரடி சுத்தூர்ல. அந்த பெண்ணு பேரு பரிமளா, என் பேரு மதுரை வீரன் நினைக்கிறேன். பேர் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வெள்ளையம்மாள்னு ஒரு அம்மா வந்து அடிச்சே கொள்றாங்க பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க. அன்னைக்கு என்ன பண்ணீங்க? விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணீங்க? கரடி சுத்தூர் நடந்துச்சா இல்லையா? அன்றைக்கு அந்த வெள்ளையம்மாள் இறந்து போன பாடியை வந்து தூக்கிட்டு வரப்புல ஏறும் போது கூட அங்க இருக்கின்ற பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க எங்க வரப்பு மேல ஏறி படத்தை கொண்டு போகாது தடுத்தாங்க. அந்த இடத்தில் இன்னைக்கு இருக்கிற சிந்தனை செல்வன், பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் இருக்காரு, விடுதலை சிறுத்தைகளுடைய சிந்தனை செல்வன், அன்றைக்கு அவனுக்கு சொல்றாரு பறையர் சமூகத்திற்கு இவ்வளவு சாதி வெறி இருக்கின்ற இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் அப்படின்னு அன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் மக்கள் களம் என்ற பத்திரிகையில அவர் ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு வந்து இதே சிந்தனை செல்வன் அன்னைக்கு கொடுத்தாரு. விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சிந்தனை செல்வன் கொடுத்தாரு. அது இல்ல உண்மையா பொய்யா? இது நடந்துச்சா நடக்கலையா? எதை மூடி மறைக்கிறீங்க? தொடர்ச்சியா வந்து அருந்தின் மக்களை நீங்க பறையர்கள் தாக்குவது நடந்துட்டு தான் இருக்கு. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்க அப்படிதான் போஸ்ட வெட்டினீங்க திண்டுக்கல்ல. அது தமிழ் புலி போராடாங்களா போராளி அது போல, ஆனா வெட்டினது தப்பு தானே. அப்ப ஆதிக்க சாதி ஒரு புத்தம் வந்து எங்களுக்கு தாக்குதுன்றான். ஆதிக்க சாதியா இருக்கக்கூடிய நபர்கள் சாதியை கடைபிடிச்சு சக்கிலியனை அடிப்பது, வெட்டுவது, பெண்களை கையை பிடிச்சு இழுப்பது, கேலி செய்வது, ரோட்டில் இடமா தடுக்கிற வேலையெல்லாம் ஆதிக்க சாதி செய்யறான். அதே ஈக்குவலா தான் நீங்க பறையர் சமூகத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்களே செய்யறீங்க. பறையர்கள் செய்யவே இல்லையா? இந்த பக்கம் நடந்து வராத பாதை, உங்களுக்கு பாதை இல்லைன்னு அடிக்கிறது இல்லையா? பெண்களை பாலிய பலாத்காரம் பண்றது இல்லையா? பறையர் சமூகம் எங்கேயுமே செய்யலையா? எந்த அளவுக்கு ஆதிக்க சமூகம், எப்படி அந்த ஆதிக்க சாதி இந்துக்கள் வந்து சக்கிலியர் மீது தாக்குதல் கொடுக்காங்களோ அதுக்கும் குறைஞ்சும் சலித்தவர்களாக தான் நீங்க பறையர்கள் தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்க. என்ன ஒற்றுமை சந்ததுன்றீங்க? சக்கிலியர் சாதி என்பது வேறு, பறையர் சாதி என்பது வேறு, பல்லர் சாதி என்பது வேறு. தனித்தனி சாதி, தனித்தனி கலாச்சாரம், தனித்தனி பண்பாடு, தனித்தனியான நாகரிகம் இருக்குது. திருமண உறவு முறை வேற இருக்கு. இப்படி தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க ஒற்றுமையாலாம் இல்ல, தனித்தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னமோ ஏற்கனவே இவங்க ஒற்றுமையை வாழ்றது மாதிரி, இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒற்றுமை சிதைங்கிற மாதிரி சொல்லி நீங்க தான் ஒற்றுமையை தொடர்ச்சியா இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கதாக நான் வந்து உங்க மீது குற்றச்சாட்டு சொல்றேன். இது வந்து இது வந்து தூண்டி விட்டுருக்கிறதா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில இவர் மறுபடியும் பெருசுப்படுத்தி இருக்காருன்றீங்களா? ஆமா, எரியிற தீர எண்ணெய் ஊத்துற வேலை தான் இது. இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, பெற்றுக்கிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிச்சு, அவங்க வேலையை பார்த்து அவங்க பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் கிரிமினல் முறை கொண்டு வந்துடும், அவங்க தான் இல்லைன்ட்டாங்களே. அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காளமாடு காளமாடுன்னு சொல்லுவான், என் காப்பிடி பால் காப்பிடி பாலுன்னு சொல்லுவேன். காளமாட்டுல பால் வராதியா, காளமாடியான்னு சொன்னா என் காப்பிடி பால் காப்பிடி பால்னு கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு. நாங்க வந்து கிரிமினல் முறையை அமல்படுத்த மாட்டோம், நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஆனால் திருமாவளவன், ரவிக்குமார் போன்றவங்க இன்னி வந்து அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஏன்? நீங்க வழக்கறிஞர் தானே, போங்க நீங்க வந்து சீராய்வு மனு தாக்கல் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து யாருக்கு எதிராக பண்றீங்கன்னா விஷயம். நீங்க சமூக நீதி பேசுறீங்க. சமூகத்துல தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் மிகவும் பின்தங்கி கிடக்கிற ஒரு சமூகம் தான் வந்து சக்கிலியர் சமூகம். இன்னும் காலில் போட்டு எல்லாரும் நசுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கல்வி பறிக்கப்பட்டு, நிலங்கள் பறிக்கப்பட்டு, பொருளாதாரம் பறிக்கப்பட்டு, சமூக அந்தஸ்து பறிக்கப்பட்டு, இப்படி சக மனிதனாக கூட வந்து ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் தான் இன்னைக்கு வந்து இந்த மக்கள் சேரி என்ற பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மக்கள். ஒரு புறக்கணிக்கப்பட்டவங்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு விடுதலைக்காக வேலை செய்யணும். நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அந்த மக்களுக்காக? என்றைக்காவது ஒரு இடத்தில் அறுதி உள்ளீடுகள் கொடுப்பது நியாயம் எந்த இடத்துல துண்டறிக்கை போட்டு பேசியிருக்கீங்களா? அந்த மக்கள் பின்தாங்கி கிடக்கிற மக்களை பத்தி ஏன் பயப்படுறீங்க? என்ன வேணும் பெரிய மிகப்பெரிய நிலப்பிரபுவா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அம்பானிக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க. பெரிய பெரிய நிலப்பிரபுகள் வந்து நிலங்கள் தமிழ்நாட்டு மண்ணப்புறம் ஆத்திரி பண்ணிட்டு இருக்கான், தமிழ்நாட்டை சுரண்டிக்கிட்டு இருக்கான். ஆளும் அதிகாரத்தில் இருக்கிறவனை பார்த்து போராட்டம் பண்ணலாம். கீழே குப்பையில கிடக்கிறவனை போய் அவனை வந்து எந்திரிச்ச கூடாதுன்றது எந்த விதத்துல நியாயம்? கீழே கிடக்கிறான் குப்பையில,
அவன் வந்து எந்திரிச்சு உட்காந்துடக்கூடாது அப்படின்னு அவனை போட்டு மிதிக்கிறதுல இதுதான் நீங்க பேசுற சமூக நீதியா? இதுதான் இது பெரியாரிசமா? இதுதான் அம்பேத்கரிசமா? இதுதான் மார்க்சிசமா? எது? மீசையை முறுக்குங்க. உங்களுக்கு எதிராக இருக்கவன் யாரை எதிரியோடு மோதுங்க மீசையை முறுக்கிட்டு. நீங்க மீசையை முறுக்கிட்டு ஒரு நோஞ்சான அடிப்பதுதான் உங்களுடைய வீரமா? நான் கேட்கிறேன். ஒரு நோஞ்சானை எந்திரிக்க விடாம அடிச்சுக்கிட்டே இருப்பது உங்கள் வீரம் என்றால் நான் உங்களை என்ன சொல்றது? ஒரு வீரம் உங்களுக்கு நிகராக வந்து இன்னைக்கு விடுதலை ஆனா சிறுத்தைகள் மிக சக்தி. உங்களுக்கு எதிராக இருக்கவன போது சண்டை போடுங்க, அவனுக்கு எதிராக நீங்க பேசுங்க. ஆனா அங்க ஏன் பேச முடியல ஆனா உங்களால. இப்போ ஒரு விஷயம், ஏன் அருந்துகளை வந்து எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? எல்லாம் நோஞ்சானுங்களா? இல்ல, நான் நோஞ்சான் என்ன சொல்றேன், எழுத்து நிற்பதில்ல, எழுத்து நிக்கிற நபர்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்க கல்வியில, வேலை வாய்ப்புல, பொருளாதாரம் எதுவுமே இல்லாமல் தவளும் மாற்றுத்திறனாளி சொல்லுவாங்க பாத்தீங்களா? தவறும் சரிண்ணா. மாற்றுத்திறனாளிகள் நடக்க ஓகேண்ணா. முடியாமல் கிடப்பான் பாருங்க. நடக்க முடியாமல் கிடக்கிறவனுக்கு சக்கர நாற்காலி கொடுத்தோம் நடக்க வைப்போம் இல்லையா? அதில் சொல்றேன் நோஞ்சான்ட்டு. நான் அதுக்காக சமூகமே வீரம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. வீரம் தெரிந்த வரலாற்று சொந்தக்காரர்களே வந்து சக்கிலி சமூகம் தான். எல்லா சமூகத்திலையும் பாருங்க, இந்திய விடுதலை போராட்டம், சுதந்திர போராட்டம் எத்தனை பேர் பங்கெடுத்திருக்காங்க? இந்த சமூகத்துல பாருங்க, சொல்லிக்கிட்டு போகக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஒண்டி வீரன், ஒண்டி குயிலி, பொல்லான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய குருவன், சின்ன குருவன், ஓடி குத்துவான், இப்படி நிறைய வந்து போர் வீரர்களும் போர் தளபதி இருந்த சமூகம் தான் அந்த சமூகம். அப்படி வீரம் தெரிந்த ஒரு சமூகம். அந்த சமூகம் தான் இந்திய விடுதலை போராட்டம், சுதந்திர போராட்டத்துக்கு அதிகமான பங்கு எடுத்திருக்கோம். எங்க சொல்லுங்க, எந்த சரி, அண்ணே. சமூகத்திலயாச்சும்? அண்ணே, இப்போ வந்து திருமாவளவன் கடைசியா ஒரு நிமிஷம் தான் இருக்கு, 2 நிமிஷம். அவர் எதிர்த்தாருன்னா, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் போறாரு, அறிஞர்களுக்கு, மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம எப்படி இதை எடுத்து போறோம், எப்படி நீங்க வந்து இதை பார்க்க போறீங்க, எப்படி உங்களுடைய போராட்டங்கள் வடிவங்கள் எல்லாம் இருக்கும்? அதாவது விடுதலை சிறுத்தைகள் சார்பா திருமாவளவன் வந்து உச்சநீதிமன்றத்துல போய் அருந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வழங்கிய தீர்ப்பு தவறு அப்படின்னு மறுசீராய்வு போட்டு அவர் போனார்னா நிச்சயமா போராடும். ஒரு ஜனநாயக நாடு, அதாவது நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்றது யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நாங்க வந்து அதை பத்தி கவலைப்படல. நாங்கள் வந்து போராட்ட காலத்துல பண்ண ரெடியா இருக்கோம். நாங்கள் இடஒதுக்கீடுக்காக வந்து நிறைய ரத்தம் செஞ்சிருக்கோம், நிறைய போராட்டம், 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் தொடர் போராட்டம் நடத்திருக்கோம். அதனால திருமாவளவன் போய் மறுசீராய்வு மனு கூட்டு ஒண்ணு வெற்றி பெற்றா வெற்றி பெறட்டும். அறுதி இடஒதுக்கீடை வந்து தடுத்து நிறுத்தா தடுத்து நிறுத்தட்டும். ஆனால் எங்களுடைய போராட்டம் இதோடு நின்று விடாது. ஏதோ 3 இடஒதுக்கீடு பெற்று விட்டோம் என்பதாக எங்கள் போராட்டம் இதோடு நின்று விடாது. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய போராட்டம் இடஒதுக்கீடே 6% உயர்த்துவதா எங்களுடைய நோக்கம். ஏன்னா மக்கள் தொகை கிடப்ப 60 லட்சம் அறுதி மக்கள் இருக்கா நாங்க உணர்றோம். நாங்க வந்து ஜனார்த்தன் கமிஷன் எங்களை ஏமாற்றி இருக்குது, வஞ்சிக்கதான் நினைச்சுட்டு இருக்கோம். அதனால திருமாவளவன் 100 திருமாவளவன் வந்தாலும் நீங்கள் உள்ளீடுவதற்கு எதிராக நீங்க நின்றா கூட நாங்கள் அதை பத்தி எதுவும் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் போராட்ட காலத்தில் சந்திப்போம், நாங்களும் போராடுவோம். 40 ஆண்டுகள் போராடுறவனுக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை நீங்க தடுத்து நிறுத்தும் போது நாங்க போராட மாட்டோமா? எந்த சவாலையும் சந்திக்க அறுதி சமூகம் இன்றைக்கும் தயாராக இருக்காங்க, இளைஞர்கள் தயாராக தான் இருக்காங்க. ஓகே, நன்றிண்ணா. நன்றி நன்றி.